எம்ஜிஆர் ஏன் என்றுமே இருப்பார் என்பதற்கு ஒன்னே ஒன்று. ஒருத்தர் எம்ஜிஆரின் நினைவு நாளில் பிறந்த நாள் கூட கொண்டாடலாம். நினைவு நாளை நம் வருத்தத்தோடு நினைவு அஞ்சலி என்று அனுஷ்டிப்போம். அவர் பிஸ்னஸ் மேன். அவர் எம்ஜிஆரின் நினைவு நாளை எப்படி கொண்டாடுகிறார் தெரியுமா? தன்னுடைய பிஸ்னஸ்க்கு அன்னைக்கு லீவு விடுறாரு. தான் பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல கடையை மூடிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எம்ஜிஆரின் படத்தை வைத்து, புரட்சி தலைவனின் படத்திற்கு ஒரு மாலை இட்டு, அதன் முன்னால் ஒரு வாழைப்பழத்தை வைத்து, அவர் ரொம்ப ஏழ்மை, அதுக்குள்ளே ஒரு பத்தியை பொருத்தி வைத்து, ஒரு நாள் முழுவதும் அந்த படத்திற்கு அருகில் அமர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றிய சிந்தனைகளிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார். அவருடைய வருமானம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். அவருடைய ஆஃபீஸ் எது தெரியுமா? புளியம் நேஷனல் ஹைவேஸில் போகிற வர வண்டிங்க பஞ்சர் ஆனால் பஞ்சர் ஓட்டுற, சைக்கிள் டியூபுக்கும் பார்க்கும் பஞ்சர் ஓட்டுற ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி தன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட எம்ஜிஆரை நேராக சந்தித்திராதவன் தன்னுடைய இதயத்தில் ஒரு 100 ரூபாய் வர்ற அந்த கம்மியான வருமானத்தில் இருக்கின்ற அந்த பிசினஸை துறந்து விட்டு அன்று முழுவதும் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்து இருக்கிறானே, அதுதான் எம்ஜிஆர், அதுதான் புரட்சி தலைவர், அதுதான்